பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் பண்ணலாமா வேணாவா என்ன கேட்டா உங்களுடைய 2 பேர் மைண்ட் செட்டு பேலன்சிங்கா இருந்தா நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் வைக்கலாம், இல்லனா வேணாம்னு சொல்லுவேன். இதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்றேன். நானும் என் ஃப்ரெண்டும் ஸ்டார்டிங்ல என்ன பண்ணிட்டோம், 2 பேர் சேர்ந்து ஒரு சின்ன தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபுட் கார்டு ஒன்று ரெடி பண்ணி 2 பேரும் ஷேர் பண்ணிட்டோம். கரெக்டா பாத்தீங்கன்னா 25K சொல்லிட்டு 2 பேருமே ஷேர் பண்ணி ஒரு ஃபுட் கார்டு ஒன்று ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி லைட் செட்டிங் அப்புறம் வந்து அதுக்கான ரா மெட்டீரியல் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரம்மாண்டமா ஓபன் பண்ணி வீடியோலாம் எடுத்து இன்ஸ்டால ஃபேஸ்புக்ல அப்புறம் வந்து யூடியூப்ல எல்லாத்துலயும் போட்டு சும்மா ஆடியன்ஸை வந்து செம்மையா கவர் பண்ணிட்டோம். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா செம்மையா சேல்ஸ் நடந்துட்டே இருந்துச்சு. சரி டே 1 டே 2 சொல்லிட்டு செம்ம சேல்ஸ், 2 பேருமே எதிர்பார்க்காத அளவுக்கு சேல்ஸ். 3 மாசம் சேல்ஸ் செம்மையா போயிட்டே இருந்துச்சு. 4வது மாசம் என்ன ஆச்சுன்னா சேல்ஸ் கொஞ்சம் டவுன் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது 2 பேராலுமே என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது, அவனால் பேலன்ஸ் பண்ண முடியல, சேல்ஸ் வந்து அக்செப்ட் பண்ண முடியல. எனக்கு என்னன்னா எனக்கு அனுபவம் இருக்கு, ஒரு 5 வருஷம் அனுபவம் இருக்கு. அந்த அனுபவத்துல நான் வந்து இந்த ஃபீல்டு நான் இருந்திருக்கேன். என்னால் அக்செப்ட் பண்ண முடியுது, ஏன்னா அவனால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா வந்து பார்ட் டைமா தான் இந்த பிசினஸ் வந்து என் கூட டைப் வச்சு 2 பேர் சேர்ந்து பண்ணலாம் சொல்லிட்டு ஷார்ட் பண்ணது. அதனால அவனுக்கு என்ன ஆச்சுன்னா அது வந்து அக்செப்ட் பண்ண முடியல. சரி என்ன பண்ணலாம் சொல்லிட்டு அவனா பண்ணிட்டு ஆல்டர்னேட்டா ஒரு ஹிந்திக்காரனை எடுத்துட்டு வந்து உள்ளன்னு வச்சான். ப்ரோ இது போல ஒரு 2 டேஸ் இவன் ஸ்டைல்ல போட்டோம், கிரேவி சரி மசாலாவும் சரி எல்லாமே பானிபூரி தேவையான ஃபுல்லாவே இவனை செய்யட்டும், இவனை மேக் பண்ணி இவன் ஸ்டைல்ல போட்டோம், இவன் வந்து மாஸ்டர் தான் சொல்லிட்டு அவனை எடுத்துட்டு வந்து உள்ளன்னு வச்சான். நானா பண்ணிட்டு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சேன். ப்ரோ வேணாம் ப்ரோ, நம்ம ஸ்டைல்ல நம்ம போயிட்டே இருக்கோம், நம்ம கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. பிசினஸ்ல வந்து கொஞ்சம் அப் அண்ட் டவுன் வருது, சாதாரண ஒரு விஷயம் தான் ப்ரோ அப்படி நான் சொன்னேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, அதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் வந்து அவரோட ஃபீல்டு வேற, அவர் வேற பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லும்போது இது வந்து அவர் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. சரி ப்ரோ உங்க இஷ்டம், 2 டேஸ் 3 டேஸ் தான் ப்ரோ, அதுக்கு அடுத்தது எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அவனா பண்ணிட்டான் அந்த 2 டேஸ்ல 3 டேஸ்ல செம்ம பர்ஃபார்ம் பண்ணி ஓரளவுக்கு செம்மையா கொடுத்துட்டான். அது வந்து என்னால அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அவன் இந்திக்காரன் வந்து அவன் ஸ்டைல்ல வந்து அந்த கிரேவி வந்து எனக்கு அக்செப்ட் பண்ண முடியல. நான் வந்து நம்ம தமிழ் ஆளுங்க ஏற்ற மாதிரி நான் என் ஸ்டைல பண்ணிட்டு இருந்தது கிரேவியை. அவன் வந்து இந்திக்கார ஸ்டைல பண்ணது வந்து என்ன அக்செப்ட் பண்ண முடியல. 2 நாள் அவன் ஸ்டைல போட்டு சேல்ஸ் காட்டினா, 3ஆவது நாள் 4வது நாள் நல்லா போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் கழிச்சு சேல்ஸ் வந்து அப்படியே ஜீரோல ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்ல நான் பில்டு பண்ணி வச்சுக்கிறேன் அந்த கஸ்டமரு என்ன நம்பி ஒரு 5 டேஸ் வந்தாங்க, அதுக்கு அடுத்தது வரல. பிசினஸ் தான் அப்படிதான் இருக்கு ப்ரோ, கொஞ்சம் டைம் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் எனக்கு என்ன ஆச்சுன்னா, ப்ரோ இது வந்து எனக்கு செட் ஆகுது ப்ரோ, நான் ஸ்கிப் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கு வந்து ப்ரோ நான் பண்ணிட்டாரு, நான் ப்ரோ அப்படி சொல்றீங்க, இல்ல ப்ரோ நான் வந்து 5 வருஷம் என்னோட அனுபவத்தை வந்து நீ வந்து அசால்ட்டா நோத்தனை எடுத்துன்னு வந்து விட்ட, நான் அப்பயே நான் வந்து உனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சேன், வேணாம் ப்ரோன்னு சொன்னேன். சரி நம்ம 2 பேருக்கு எதுக்கு வாக்குவாதம் சொல்லிட்டு நான் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். நீ இவன் வச்சுக்கிட்டே லாங் டைம் வரைக்கும் நீ பிளான் பண்ணனா எனக்கு இந்த இடத்துல நான் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ப்ரோ, இடத்த விட்டு ஸ்கிப் பண்ணி வந்துட்டேன். பட் அப்பப்போ கால் பண்ணுவாரு, எங்களுக்குள்ள பாண்டிங் இருக்குது, ஆனா நாங்க ஃப்ரெண்ட்ஷிப் தான். பட் பிசினஸ்ல வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை. நார்மலா நாங்க 2 பேரும் ஃப்ரெண்டு தான், ஆனா பிசினஸ்ல ஃப்ரெண்ட் இல்லை. ஏன்னா எங்களோட 2 பேரோட பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா பேலன்சிங்கே இல்லை. அவன் பிரெயின் வந்து வேற மாதிரி யோசிக்கிறது, என் பிரெயின் வந்து வேற மாதிரி யோசிக்கிறது. இந்த ஸ்டோரியில இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தொழிலும் சரி ஒரு பிசினஸ்லும் சரி உங்களோட 2 பேரோட மைண்ட் செட் வந்து பேலன்சிங்கா இருக்கணும். ஷார்ட் டைம்ல இல்ல லாங் டைம் வரைக்கும் இருக்கணும். அப்பதான் வந்து உங்களுக்கு தொழில் உள்ள நீங்க தொழில் பண்ண முடியும், கரெக்டா பேலன்ஸிங்கா எடுத்துட்டு போக முடியும், நல்லா ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஓகேங்களா, இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாம்.